Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the fullness of the presence of the Holy Spirit through God's Word that can change your lives forever. Watch with faith and expectation. You will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak His wonderful words of life once again in your houses. இன்னொரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனுடைய வார்த்தைகள் உங்கள் வீடுகளில் பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு அவரை துதிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட கேட்டுக்கொண்டு உண்மையாக வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். The next half hour, God's word is going to change your lives through the fullness of His Spirit. அடுத்த அரை மணி நேரத்தில் கர்த்தரோட வார்த்தை மூலிமா அவருடைய ஆவியின் நிறைவு உங்கள் வாழ்க்கையெல்லாம் முற்றிலும் மாற்றப் போகிறது. If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்கள். The Holy Spirit of the unchanging Lord Jesus Christ will come the very instant and change whatever situation you are in for sure. நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மாறாத வல்லமையின் பிரசன்னம் பரிசுத்தாவியானவர் அச்சனமே வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கூட அது நிச்சயமாக மாற்றி விடுவார். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? வரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Hallelujah. Hallelujah. In the past messages we saw how you can obtain the fullness of the power of the Holy Spirit in your life through God's Word. கடந்த மாத செய்திகளில் நாம் எதை பற்றி பார்த்தோம்? பரிசுத்தாவின் வல்லமை நிறைவு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மூலமா நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். In Psalm 119 verse 9 we read the psalmist saying how a young man can keep his life clean. சங்கீதம் 119 நாம் பார்த்தோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும் என்று. How can a young man cleanse his way? வாலிபன் எப்படித்தான் தன்னுடைய வழியை சுத்தமாக வைக்க முடியும்? Because there is a lot of filth in all of us. ஏனென்றால் நம் அனைவரிலும் கூட அதிகமாக அழுக்கு உண்டு. By taking heed to God's word, அவருடைய வார்த்தைனால தன்னை காத்து கொள்றபடியால் தான் சுத்தம் பண்ண முடியும். Pay attention to what the word says. நாம் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. How can we cleanse our ways and our lives? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வழிகளை எல்லாம் எப்படி சுத்தம் பண்ண முடியும்? Let the word get into your heart and all the dirt will come out. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர்றது பார்க்குறோம். Because Jesus said, out of the heart proceeds all filthiness, greed and wickedness of life. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? மனுஷனுடைய இருதயத்திலேருந்து எல்லா பொல்லாப்பும் அழுக்கும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலேருந்து அது புறப்படுத்து வெளியே வருகிறதுன்னு சொல்லுகிறது. அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட் எங்கேருந்து வருகிறது? உங்கள் மனுஷனுடைய இருதயத்திலேருந்து. அ பேபி இஸ் born with it right there. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த அழுக்கு அந்த குழந்தைக்கு உள்ளவே இருந்து பிறக்கிறது. In sin did my mother conceive me, David said in the Psalms. சங்கீதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? பாவத்தில் என் தாய் என்ன கர்ப்பம் தரித்தார். He is born with that sin right there in the heart. And when the word breaks through, all that sin will be released. இந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பாவம் தன் இருதயத்தில் வைத்து தான் பிறக்கிறது.
அப்பொழுது கர்த்தரோட வார்த்தை இருதயத்தில் பிரவேசிக்கும் போது அந்த பாவம் எல்லாம் விடுதலையாகி வெளியே வர்றதை பார்க்குறோம். ஆல் த ஃபில்த் கம்ஸ் ரைட் அவுட், கட்ஸ் அண்ட் கிளென்சஸ். அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துட்டு அது அறுப்புண்டு போகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. ஸோ காட்ஸ் வேர்ட் சேஞ்சஸ் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பார்க்குறோம், மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுகிறத பார்க்குறோம். பீட்டர் டாக்ஸ் அபவுட் த வேர்ட் இன் இஸ் எபிசில். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அந்த வார்த்தை பற்றி எழுதுறத நம்ம வாசிக்கிறோம். இஃப் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு பி சேஞ்ச்ட், இஃப் யூ ஆர் டயர்ட் ஆஃப் த வே யூ ஹவ் பீன் லிவிங், the sin that keeps coming back, you have to keep confessing it over and over again. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற முறையை மாற்ற வேணும்னு உங்களுக்கு ஆசை வந்தால், நீங்கள் இருக்கிற காரியங்களை வைத்து சோர்ந்து போயிட்டு கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நீங்கள் திருப்பி மேற்கொள்ள பார்க்குற பாவத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். உங்களுடைய வழிமுறையை நீங்கள் மாற்ற வேணுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. லெட் த வேர்ட் பெனிட்ரேட் இன்டு யுவர் பீயிங் அண்ட் யூ won't have to do it anymore. ஆண்டோட ஜீவனில் வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத போகும். இன் 1 Peter chapter 1 verse 23 to 25 he writes, having been born again, not of corruptible seed, but of incorruptible, through the word of God, which lives and abides forever. Because all flesh is as grass, and all the glory of man as the flower that fades away. The grass withers and its flower fades, but the word of the Lord abides forever. 1 பேதுரு 1 அதிகாரம் 23-25 வாசி எழுதுகிறது என்னவென்றால், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வருகிறது வசனம் இதுவே. ஹல்லேலூயா. Now this is the word which by the gospel was preached to you. The word will produce life and the word will produce faith. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உண்டாக்குகிறது, விசுவாசத்தை கூட உண்டாக்குகிறது. In Romans 10 verse 17 it says, so then faith cometh by hearing and hearing by the word of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தைனால வருகிறதுன்னு பார்க்குறோம். God's word will cleanse you from everything the devil has placed in you. பிசாசானவன் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். எவ்ரிதிங் வில் கம் அவுட். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வெளியே கொண்டு வரும்னு பார்க்குறோம். Why are people harassed by demons and need deliverance? பிசாசுகள் ஜனங்களுக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கறது? ஹல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு விடுதலை வேணுமா இருக்கிறது? இட்ஸ் ஒன்லி காட்ஸ் வேர்ட் தே நீட் அண்ட் தே வில் பி டெலிவர்ட். அவங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் வேணும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வரும்போது அவங்க விடுதலை அடைவார்கள். when God's word gets in, the devil will get out. தேவனுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்கும் போது பிசாசானவன் வெளியே போக வேண்டுமா இருக்கிறது. those who have mental problems just need the Bible, not any medicine or other treatment they give. பைத்தியமாக இருக்கிற ஜனங்களுக்கு மனசு வேற மாதிரி இருக்கிற அவர்களுக்கு வைத்தியம் இல்லை தேவைப்படுகிறது. அவருக்கு அது சத்திய வேதாமத்தின் சத்திய வார்த்தை அவர்களுக்கு தேவைப்படுகிறது, மருந்து கிடையாது. they just need God's word. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேணும் விடுதலை ஆகும்படிக்கு. you can be set free from devils if you just give God time in his word. பிசாஸ் தொல்லையிலேருந்து நீங்கள் சுலபமாக விடுதலை ஆக முடியும் தேவனுடைய வார்த்தை வாசிக்கும்படிக்கு
அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை சேரும்படிக்கு நீ நேரத்தை மட்டும் அலைந்து திரியும்போது நாம் தேவனுடைய வார்த்தை வைத்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடியால். Jesus said in Matthew 12, demons go looking for vacancy. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்கள்? காலியாக இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு அந்த பிசாசு போவான். வாட் ஆர் தே லுக்கிங் ஃபார்? என்ன தேடிக்கொண்டு போகிறது? இஃப் த வேர்ட் இஸ் இன் தே தே கேனாட் கெட் இன் தே. ஒருவருடைய உள்ளத்தில் இடம் தேவனுடைய வார்த்தைனால நிறைந்திருந்தா அவங்க அங்கே உள்ளே போக முடியாது. No word is there, they will get in and the person's condition will be worse. வார்த்தை இல்லாத காலியாக இருந்தால் பிசாசுகள் திருப்பி அநேகரை கொண்டு 7 விட ஜாஸ்தி கொண்டு வந்து அந்த உள்ளத்தில் பிரவேசித்து முன்னிலைமை விட இன்னும் மோசமாக இருக்கும் என்று பார்க்குறோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பைபிள் அண்ட் வி மஸ்ட் பிகம் பைபிள் பீப்புள். நாம் இப்போ என்ன பார்க்குறோம்? இதெல்லாம் சத்திய வேதாகமத்தின் வசனத்தின் சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஜனங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஜீசஸ் நோஸ் த பவர் ஆஃப் த வேர்ட். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறாரு. In Ephesians 5 verse 25 we read, husbands love your wives as Christ died and gave himself for it, that he might sanctify and cleanse it with the washing of water by the word. எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறதை வாசிக்கிறோம். புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. Hallelujah. Only the word can do that. Nothing can do that but the word of God. இந்த காரியம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் செய்ய முடியும். வேற எந்த காரியம் அது நடப்பிக்க முடியாது. Not only does the Bible have power to cleanse you and fix you all up, it has power to build your life above all over again. தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்க மட்டும் அல்ல, உங்களை சீர்படுத்துறது மட்டும் அல்ல, அந்த வார்த்தையின் வல்லமை இடிந்து போன ஜீவியத்தை திருப்பி கட்டி எழுப்ப இன்னொரு புதிதாக கட்டி எழுப்ப முடியும். If a house is destroyed or damaged in the natural, hallelujah, how you can rebuild it? In the same way, your life, if it is destroyed, you can rebuild it. ஒரு வீடு இடிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்பட்டால் எப்படி மறுபடியும் கட்டி எழுப்ப முடியுமோ இயற்கையாக, அதே போலவே உங்கள் ஜீவியம் கூட இடிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்பட்டால் அது மறுபடியும் தேவனுடைய வார்த்தை கட்டி எழுப்ப முடியும். You can put the blocks right back in place again by the word of God. என்னென்ன சரியில்லாத இருக்குதோ தேவனுடைய வார்த்தை மூலிமா அது சரியான முறையில் கட்டி எழுப்ப முடியும். In Acts chapter 20 verse 32 we read, and now brethren I commend you to God and to the word of his grace, which is able to build you up in case it has been damaged, to build in your life. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகளில் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்பொழுது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. So whatever has been broken down, the word of his grace can build it up again. Whatever has been damaged in your life, the word of grace and the கிருபையின் வார்த்தைகள் அடிப்பட்ட எல்லா பகுதியும் உங்கள் வாழ்க்கையில் கட்டி மறுபடியும் எழுப்ப முடியும். He will build your life back up and he will give you an inheritance among all them that are sanctified. உங்களோட வாழ்க்கை மட்டும் கட்டி எழுப்புறது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிற சுதந்திரத்தை கூட உங்களுக்கு கொடுப்பார்கள். Only the word can. இதெல்லாம்
எதனால செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தைனால தான் அது செய்ய முடியும். He can give you intelligence you had never had before. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இல்லாத இருக்கிற ஞானத்தை கொடுக்க முடியும். Even if you haven't been to university, when you begin to read the Bible, what the word will do in your life, you cannot get in any university or college. நீங்கள் படிப்பு பட்டம் அதிகமாக இருக்காத இருந்தால் கூட வேதத்தை நீங்கள் சத்திய வேதாமத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது எந்த கல்லூரியிலையோ ஸ்கூல்லையோ படிக்க முடியாத கற்றுக்கொள்ள முடியாத அறிவும் ஞானத்தையும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று பார்க்குறோம். The Bible can transform you. Isaiah the prophet, in Isaiah chapter 50 verse 4 we read that he gives you the tongue of the learned. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கூட 50ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கல்விமானின் நாக்கை கொடுக்குறேன்னு சொல்லுகிறார். You haven't gone to school or college and learned, but the Lord himself through his word will give you the tongue of the learned. நீங்கள் எந்த கல்லூரியும் போய் படித்து பெற்றுக்கொள்கிற காரியம் கிடையாது. அது தேவனுடைய ஆவினால் அவருடைய வார்த்தை மூலிமா உங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கிறது அந்த வசன பிரகாரம். The Bible can transform you. சத்திய வேதாகமும் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த முடியும். It's God who can honor your life and favor you, not man. தேவன் ஒருவரே தான் உங்களுடைய வாழ்க்கையை கனப்படுத்தி உங்களுக்கு தயவு செய்ய முடியும். எந்த மனுஷனும் உங்களுக்கு செய்ய முடியாது. Go to the Lord's way and not the world's way. You might forget what the professor teaches you, but God's word will do the work. கர்த்தரோட வழிக்கு நீங்கள் திரும்ப வேண்டும், உலகத்தின் வழிக்கு அல்ல. வாத்தியார் கூட கற்றுக் கொடுக்கறது நீங்கள் மறந்து போய் விடலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிந்திருந்தா எல்லா காரியங்களும் அது நடிப்பிக்குன்னு பார்க்குறோம். In Psalm 119 verse 98, there are so many precious jewels in Psalm 119. சங்கீதம் 119 எத்தனையோ விலையேறப்பெற்ற முத்துக்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். சங்கீதம் 119 98வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், Thou through thy commandments has made me wiser than my enemies. சங்கீதம் 119 98ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்ருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவர்கள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஜீசஸ் த்ரூ யோர் வேர்ட் ஐ எம் வைசர் தென் மை எனிமீஸ். இயேசுவே உம்முடைய வார்த்தைனால நான் என் சத்ருக்களை விட ஞானியாக மாறி இருக்கிறேன். Verse 130 says, the entrance of thy word gives light, gives understanding to the simple. அதே சங்கீதம் 130ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக ஆக்கும். Hallelujah. It will give you peace which you have never known. தேவனுடைய வார்த்தை நீங்கள் உலகத்தை தராத சமாதானம் உங்களுக்கு கொடுக்கும். You don't need pills or drugs, you need the Bible. உங்களுக்கு மருந்தும் மாத்திரையும் வைத்தியம் கிடையாது வேண்டியது. மனுஷனுக்கு மாற வேண்டும் என்றால், சுகம் வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தான் வேணும். Only the Bible can give you peace. சத்திய வேதாமத்தின் வசனம் தான், வார்த்தை தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும். Psalm 85 verse 8, the psalmist says, I will hear what God the Lord will speak, what his word says. He will speak peace unto his people and to his saints, but let them not turn to folly, back to sin and lose peace. சங்கீதம் 85 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. ஹல்லேலூயா. அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்பினா அந்த சமாதானத்தை இழந்து போய் விடுவார்கள். If they turn back to sin or folly, they will lose their peace. You want protection?
so that the devil will never get near you. பிசாசு உங்ககிட்ட நெருங்காதபடிக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இருக்கிறது. only one answer, that is the Bible, the word of God. ஒரே ஒரு பதில் தான், சத்திய வேதாகமம், தேவனுடைய வார்த்தையில் தான் பாதுகாப்பு கிடைக்க முடியும். யூ ரியலி வாண்ட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் சின்? பாவத்திலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தேவையா? இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். இது எவ்வளோ வல்லமை வாய்ந்த வார்த்தைகள். இன் Psalm 119 verse 1-3, the psalmist says, "Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies, who seek him with whole heart. They also do no iniquity, but walk in his ways." Hallelujah. சங்கீதக்காரன் சங்கீதம் 119 1-3 வாசித்தால், கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுவார்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். Hallelujah. If you really want a life free from sin, here it is. நிச்சயமாக உங்களுக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் என்றால் இங்கே தான் இருக்கிறத வாசித்தோம். They do no iniquity, but walk in his ways. அவர்கள் பொல்லாதது செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். Because they keep his testimonies. ஏனென்றால் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறார்கள். As you walk in the way of God, you can have a life that is not defiled. கர்த்தருடைய வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். Verse 11, he says, "Thy word have I hid in my heart, that I might not sin against thee." You have to walk in the law of the Lord. கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நடக்க வேண்டும். 11ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், "நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கே உம்முடைய வார்த்தை என்னில் இருதயத்தில் வைத்தேன்." Hallelujah. You want a life free from sin and bondage and the devil? பிசாசிலிருந்தும் பிடியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அடிமைதனத்தின் கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? The answer is in the Bible. பதில் எங்கே இருக்குது? சத்திய வேதாமத்தில் உண்டு. In Psalm 119 verse 133, psalmist says, "Order my steps in thy word, and let not any iniquity have dominion over me." சங்கீதம் 119 133ஆம் வசனம் நான் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறார்? "உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும்." Hallelujah. God Almighty must pour his word in you, as Apostle Paul said. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிரகாரம் தேவனாகிய கர்த்தரோட வார்த்தையை உங்களுக்குள்ளே ஊற்ற வேண்டும். Let the word of Christ dwell in you richly in all wisdom, and you will speak in psalms and hymns and spiritual songs. சகல ஞானத்தோடும் தேவனுடைய கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் நிறைவாய் வாசம் பண்ணும்படிக்கு நீங்கள் சங்கீதங்களிலும் ஆவிக்குரிய பாடலாலே பேசிக்கொண்டு, ஹல்லேலூயா, உங்கள் இருதயங்களில் கீர்த்தனம் அவரை பண்ண வேண்டும். God's word is a mine of wealth, a source of health, and it's a world of pleasure. தேவனுடைய வார்த்தையில் ஐஸ்வர்யம் நிறைந்தது, ஆரோக்கியம் நிறைந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நிறைந்து இருக்கிறத பார்க்குறோம். Read the Bible to be wise, believe it to be safe, practice it to be holy. ஞானியாக இருக்க வேண்டுமா? சத்திய வேதத்தை வாசிங்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? அதை அந்த வார்த்தை விசுவாசிங்கள். பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா? அந்த வார்த்தை பிரகாரம் நீங்கள் நடுங்கள். Let it fill your memory, rule your heart and guide your feet. உங்களுடைய சிந்தை அது நிறைந்திருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளட்டும், உங்களுடைய பாதைகளை வழி நடத்தட்டும். It is a light to direct you, food to support you, and comfort to cheer you. அது உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது,
உங்களை ஆதரிக்க அது ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை தேற்றும்படிக்கு, உங்களை சந்தோஷப்படும்படிக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. I'm going to pray for you now. இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஏறிருக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தன் மேலே கர்த்தாவே இப்பொழுதே உம்முடைய ஆவியை ஊற்றவன்மாவை ஜெபிக்கிற கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வல்லமை கர்த்தாவே அவங்கள வாழ்க்கையில் கிரியை செய்ய, வேதத்தை வாசிக்காதவர்களை இன்னும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக வாசித்து உம்மை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக வல்லமை பிரசன்னம் பெற்றுக்கொள்ள, விடுதலை அடையும்படிக்கு கிருபை செய்யும். இப்பொழுதும் கர்த்தாவே சுகத்துக்கும் விடுதலைக்கும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க ஒருத்தர் மேலே உம்முடைய ஆவியை ஊற்று, உம்முடைய விடுதலை நீ தாரு, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to your words of life, Father. I pray for all of them. Pour out your Spirit on all of them, Father. Your word, Lord Jesus. Hallelujah. You sent your word and healed them. You sent your word and delivered them. Hallelujah. I pray right now you pour out your Spirit, Lord Jesus, and deliver those who are looking to you for deliverance, Father. Lord, those who haven't been reading your word, Lord Jesus, let them make a decision to read your word even more, Lord Jesus. Separate time, Lord, to honor you by reading your holy scriptures, Father, and filling their lives with power, Lord Jesus. Let them increase in your presence, Father. A total change in their lives, Father. And let them be delivered from whatever bondage they are in right now. Pour out your Spirit upon all them. Set the captives free. Heal the sick, Father. Let your name be glorified. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் மோகருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை விரும்பினால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் காணிக்கையில் நீங்கள் செலுத்துங்கள். விசேஷமாக இந்த கடைசி காலத்தின் அறுவடைக்கு நீங்கள் உங்கள் விசேஷமாக தியாகமான காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள். பிறகு இன்னும் சுவிசேஷம் ஒன்றும் அறிவிக்க போகிறதில்லை. அப்பொழுது நீங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது. கர்த்தர் அவருடைய ஜனங்களை இந்த நாட்களில் விசேஷமான ஆசீர்வாதத்தை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி கால அறுவடையை தாங்கும்படிக்கு இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பழிக்கும். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number mentioned on the screen. Make a decision to sow generously into this end time harvest. Further, gospel will not be preached. After that, you can't give for anything. Now, God is going to bless His people. Open the windows of heaven and pour out blessing they don't have room enough to contain to support the end time harvest. The blessing of this ministry will be upon you and your families. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come and call us by phone. Come and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.